இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர நாளாக இருக்கிறதுனால அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம தேசத்தை ஆஸ்வதிப்பார், நம்ம தேசத்தை இன்னும் உயர்த்துவார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நிகழ்த்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இது நம்ம தேசம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமைகளாய் நம்ம இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அநேகர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து நமக்கு இந்த விடுதலை பெற்று தந்து இது சுதந்திர தேசமாக நமக்கு மாற்றி தந்திருக்கிறாங்க. ஆனால் மீண்டுமாய் அந்த அடிமைத்தனங்களுக்குள்ளாக நம்ம போய்விடாதபடி வேதமும் அப்படி தான் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு பிசாசினிடத்தில், பாவத்தில், பணத்தில், இச்சைகளில், உலக சிற்றின்பங்களில் அநேக துன்மார்க்கமான காரியங்களை அடிமைகளாக கடந்தோம். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையை அடிமைத்தனத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி அந்த மீட்டெடுத்து நம்மை சுயாதீன நிலைமையில் அவருக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டியாக நம்ம வைத்திருக்கிறார். மீண்டுமாய் அந்த பழைய காரியங்களுக்குள்ளே போய்விடாதீர்கள் என்று கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறான். அந்த சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிங்க. அதே போல் தான் நம்முடைய தேசமும், நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தில் இன்னும் லஞ்சங்கள், இன்னும் கொள்ளைகள், இன்னும் கற்பழிப்புகள், இன்னும் கொலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அநேகர் பாவத்தில், அடிமைத்தனத்தில், இன்னும் பொருளாசையில், பண ஆசையில், இன்னும் பல காரியங்கள் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பதவி ஆசையில், பதவி வெறியில், அதிகாரத்தில் இருக்கணும், அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம், அதிகாரத்திலேயே நான் இருக்கணும், அதிகாரத்தை சீட்டை என்னுடைய நாற்காலியை நான் விடக்கூடாது, அதற்காக என்ன லெவலுக்கு வேணாலும் நான் போவேன் என்றெல்லாம் இருக்கிறாங்க. மதத்தால் தேசத்தை பிரிக்கிற காரியங்களை பார்க்குறோம். மதத்தை வைத்து காரியங்களை கொலை செய்கிறத பார்க்குறோம். இப்படியான காரியங்கள் நம்ம தேசத்தை நடக்குது. ஆனால் இந்த உண்மையான சுதந்திர தேசம் எல்லாருக்கும், அவர்கள் யாருக்கு என்ன மதங்கள் பிடிக்கிறதோ, என்ன மதத்தை அவர்கள் விரும்புகிறாலும் அதில் இருக்கலாம். யாருக்கு என்ன உணவு வேண்டுமோ அந்த உணவை சாப்பிடலாம். யாருக்கு என்ன உடைகள் போட வேண்டுமோ அந்த உடைகளை அவர்கள் அணிந்து கொள்ளலாம். யாருக்கு என்ன வழியில் பாதையில் செல்லணுமோ அதில் செல்லலாம். இப்படியான நல்ல சுதந்திரமாக ஜனநாயகத்தை இந்த தேசத்துக்கு பெற்று தந்திருக்கிறாங்க. அந்த ஜனநாயகத்தை கெடுப்பதற்கு, அந்த ஜனநாயகத்தை உடைப்பதற்கு, இந்த சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கு அநேகர் முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சிகள்லாம் தடுத்து இந்த ஆசீர்வாதம், இந்த சுதந்திரம் நீடித்து இருக்க, நம்முடைய சந்ததியாக இதை நம்ம அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே ஆனபடியால் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள் போய்விடாதபடி நம்ம சுயாதீன நிலைமையில் இந்த சுதந்திரத்தை அனுபவிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல சுதந்திர நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எத்தனையோ பாடுகள் பட்டு, எத்தனையோ உயிர் தியாகங்கள் பண்ணி, எத்தனையோ பலிகளை செலுத்தி ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறாங்க. மீண்டுமாய் நாங்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விடாதபடி எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. அதே போல் எங்களையும் ஆண்டவரை, நீர் எங்களுக்காக ஆண்டவரை பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த சாத்தான் இடத்துல அடிமைப்பட்டு கிடந்த எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி எங்களுக்கு சுயாதீனத்தை பெற்று தந்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த சுயாதீனத்தை நாங்கள் இழந்து போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க, நாங்கள் சுதந்திரமாக இருக்க எங்களை வைத்திருக்கிறீரே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்கிறோம்.